திருச்சிற்றம்பலம். கடவுள்னா என்ன, கடவுள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு கடவுள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுள்னா நமக்குள்ள கடக்கணும். கடவுள் நமக்குள்ள கடந்தா கடவுள் இறைவனை பார்க்கலாம். அது எப்படி கடக்கிறது அப்படின்னா, அமைதியாக உட்காந்து நம்மளை தன்னைத்தானே கவனிக்கணும். வெளிப்புறத்தை விட்டுட்டு நமக்குள்ளேயே கவனிக்கணும். நமக்குள்ளே எப்படி கவனிக்கிறதுன்னா, அப்படியே அமைதியாக உட்காந்து சிந்தனை ஃபுல்லாக நம்ம உண்ணாக்கில் ஒரு சின்ன நாக்கு தொங்கும், அதையே கவனிக்கலாம். இல்லை நம்ம மூளையை கவனிக்கலாம். அப்படியே மூளையிலேருந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக கால் குதிங்கால் வேற, தலையிலேருந்து உச்சியிலேருந்து உள்ளாங்கால் வேற, அப்படியே நம்ம அதை அப்படியே எப்படி நம்ம உறுப்பு இருக்குது அப்படிங்கிறத அப்படியே கணிக்கணும். அப்படியே கணிச்சிக்கிட்டு பெரும்பாலும் அந்த உண்ணாக்கு அப்படியே கவனிச்சிக்கிட்டே இருந்தேன்னா மேலே ஒரு ஃபில்ட்ரு பண்ணி காற்று மேலே உச்சிக்கு ஏற்றும். தன்னைத்தானே அது வேலை செய்யும். நம்ம சும்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும், அது உள்ள நமக்குன்னு ஒன்று வேலை செய்யும். அதுதான் கடவுளை காணக்கூடிய வழி. அதுதான் புறத்தில் வெளியில் தேடி இங்கே தேடி எங்கே போனாலும் கடவுளை பார்க்க முடியாது. சிலையை தான் பார்க்கலாம், கடவுளை பார்க்க முடியாது. கடவுளை பார்க்கணுன்னா உங்களுக்குள்ளேயே தான் பார்க்கணும். அப்படின்னா உள்ளே கிடக்கணும், நமக்குள்ளே கிடக்கணும். நமக்குள்ளே போக எல்லாம் வெளிப்புறம் பூரா அடப்பட்டு நமக்குள்ளே வேறு மாதிரி பெரிய இன்பம் அனுபவிச்சாதான் தெரியும். அப்படியே உள்ள நமக்குள்ளே கடந்து பார்க்கணும். சிந்தனை ஃபுல்லாக நமக்குள்ளேயே, நம்ம மூளையிலேருந்து உச்சியிலேருந்து உள்ளாங்கல வேறு நமக்குள்ளேயே கிடக்கணும். இருக்க நமக்குள்ளே ஒரு இது வேலை செய்யும். குண்டலி சக்திங்கிற சக்தி வெளியே அது எழும்பி அதுதான் இறைவனை நம்மளை காட்டும். அதனால் அதுக்குள்ளே போக அதான் இழுத்து கொண்டு போய் நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை. நம்ம சிந்தனையை மட்டும் வெளிப்புறத்தை விட்டுட்டு உள்ளே கவனிக்க ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை அதாவது நடக்கும். அது ஒரு ஸ்டெப்பாக நடத்திக்கிட்டு இருக்கும். அதுதான் கடவுள் உனக்குள்ளே தான் கடவுள் இருக்காரு. வெளியில் கடவுள் இல்லை, தேடினாலும் கிடைக்காது. ஏதோ மன திருப்திக்காக வேண்டி எங்கேயாவது போய் தேடி பார்த்து சாமி கும்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.